Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS3491 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்எம்எல் லேர்னிங்கில் நெக்ஸ்ட் டாபிக் பூஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். பூஸ்டிங் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதாவது சீக்வன்ஸெல்லாம் உன்னுடைய டேட்டா நடக்கிறது தான் பூஸ்டிங்னுவோம். தட் மீன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டேட்டாவை செப்பரேட் டேட்டாஸ் இருக்கும், ஓகேவா, டிஃப்ரெண்ட் டேட்டாஸாக கன்வெர்ட் பண்ணும். பட் இந்த பூஸ்டிங் என்ன பண்ணுன்னா முதல்ல இருக்க டேட்டாவோட ட்ரைனிங் ஆகிட்டு திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா அதோடைய அவுட்புட்டை வச்சு அடுத்த டேட்டான்னு செப்பரேட் பண்ணி அதுலேருந்து டிசிஷன் ட்ரீ மேக் பண்ணி ஒர்க் பண்ணும், ஓகேவா. ஸோ பூஸ்டிங் அப்படின்றது பவர்ஃபுல் என்எம்எல் லேர்னிங் டெக்னிக் இன் மிஷின் லேர்னிங் தட் ஃபோக்கஸஸ் ஆன் கன்வெர்ட்டிங் வீக் லேர்னர்ஸ் இன்டு ஸ்ட்ராங் லேர்னர்ஸ். வீக்காக இருக்க பர்சன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றோட ஒன்று கம்பைன் பண்ணி ஸ்ட்ராங் லேர்னர்ஸாக மாற்றுறது தான் இந்த பூஸ்டிங்கோட வேலை. வேகிங்கில் நம்ம என்ன பண்ணோம், பேரலாக ஒவ்வொருத்தவங்களும் இண்டிபெண்ட்டாக தனித்தனியாக செயல்பட்டாங்க. பட் பூஸ்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா சீக்வன்ஸ்லாம் ஒரே நேரத்தை அடுத்தடுத்துன்னு சொல்லி ஒரு நேரத்திலே எல்லாரும் ஒர்க் பண்ணாமல் ஒருத்தவங்க முடிஞ்ச அர்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சீக்வன்ஸ் நல்லா இது பண்ணுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எரர்ஸை ஈஸியாக கரெக்ட் பண்ண முடியும், ஓகேவா. முன்னாடி ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருந்தா அடுத்து இருக்கவங்க தப்பு பண்ணாமல் அதை மாற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகே. ஸோ பூஸ்டிங் ஒர்க்ஸ் பை கம்பைனிங் செவரல் வீக் மாடல்ஸ். நிறைய வீக் மாடலை ஒன்று சேர்த்து சீக்வன்ஷியல் மேனரில் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன்ஸை மாடலை உருவாக்க முடியுது, ஓகேவா. ஸோ ஒவ்வொரு மாடலும் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரீவியஸ் ஒன்லேருந்து மிஸ்டேக் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கான ஒர்க்கை கரெக்டாக கொண்டு போவோம். ஃபைனலாக வெயிட்டட் சம் யார் நல்ல வீக் லேர்னரில் இருக்கவங்களாம் ஸ்ட்ராங் லேர்னராக மாற்றி நமக்கு கொடுக்கும். மெயின் ஃபோக்கஸ் இது என்ன அப்படின்னா போத் பயாஸ் அண்ட் வேரியன்ஸை ரெடியூஸ் பண்ணும். பட் பேக்கிங் கான்செப்டில் வேரியன்ஸ் மட்டும்தான் ரெடியூஸ் ஆச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா பயாஸுமே ரெடியூஸ் ஆகும், ஓகேவா. ஸோ எப்படி பூஸ்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் மாடலோட வெயிட் என்னன்னு முதல்ல இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். அடுத்து வீக் லேர்னர் ஒருத்தவங்களை ட்ரெயின் பண்ணணும். அடுத்து அவங்ககிட்ட இருக்க எரரை கிளாஸிஃபை பண்ணிவிட்டு அடுத்து இருக்கவங்கள வெயிட்டை அப்டேட் பண்ணணும், நெக்ஸ்ட் லேர்னருக்கு கொண்டு போகணும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம கிட்ட இருக்கிறவங்க முடிகிற வரையும், ஓகேவா. ஃபைனலாக அக்ரிகேட் ப்ரெடிக்ஷன் மொத்தமாக எல்லா வெயிட்டையும் ஆட் பண்ணிவிட்டு வெயிட்டட் சம் நம்ம மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். இப்படி தான் இந்த ஸ்டெப் மூலியமாக தான் நம்ம பூஸ்டிங் ஒர்க் பண்ண வைக்க முடியும், ஓகேவா. இதில் என்னெல்லாம் டைப் ஆஃப் பூஸ்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அடாபூஸ்ட் இருக்குது, அதை அடாப்டிவ் பூஸ்டிங்கை தான் ஷார்ட் ஃபார்மில் அடாபூஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் பூஸ்டிங் அல்காரிதம். என்ன பண்ணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் த வெயிட் ஆஃப் ட்ரைனிங் இன்ஸ்டன்ட் பேஸ்ட் ஆன் எரர். ஒரு எரர் வீக் லேர்னருமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அவங்கள்ட்ட வர எரரை பேஸ் பண்ணி அவங்களோட வெயிட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், ஓகேவா. ஸோ பேஸ்டான சீக்வன்ஸ் நல்லா ட்ரெயின் பண்ண போகிறாங்க இங்கேயுமே. ஃபைனலாக எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்கன்னா யாருக்கு மெஜாரிட்டி ஓடு, தட் மீன்ஸ் அதிகம் வெயிட் இருக்கோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. இது அடாபூஸ்ட். அடுத்து பார்த்தோம்னா கிரேடியன்ட் பூஸ்டிங், GBM அப்படின்னு சொல்லுவோம். இந்த பூஸ்டிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டு ஆப்டிமைஸ் எனி டிஃபரன்ஷியல் லாஸ் ஃபங்க்ஷன், ஓகேவா. ஸோ எரர்ஸ் பேஸ் பண்ணி இல்லாமல் ஏதாவது லாஸ் ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்த்து அதில் எது பெஸ்ட்டாக இருக்குது, அதில் எது ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களுடைய வெயிட்டை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த கிரேடியன்ட் பூஸ்டிங். இது என்ன பண்ணுன்னா ரெசிடியல் எரர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் மாடல்லேருந்து அதை நியூ மாடலுக்கு கொடுத்து வெயிட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், ஓகேவா. ஸோ மோர் ஃப்ளெக்சிபிள் அடாபூஸ்ட்டை விட. ஏன்னா அடாபூஸ்ட்டை விட இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வெயிட்டை ஈக்குவலேட் பண்ணுறதுக்கு இந்த கிரேடியன்ட் பூஸ்டிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பூஸ்டிங் அப்படின்னாலே என்ன, ஒரு இடத்துல மார்க் கம்மியாயிடுச்சு ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவனை என்கரேஜ் பண்ணி பூஸ்டப் பண்ணி நெக்ஸ்ட் அந்த மார்க்கை பூஸ்டப் பண்ணுறதுக்கு இன்னும் நம்ம என்கரேஜ் பண்ணி ஒர்க் பண்ண வைப்போம். ஒரு படிக்கிற பையனோட அவனை சேர்த்து உட்காந்து படிக்க வைப்போம். அந்த கான்செப்ட் தான் இந்த பூஸ்டிங் கான்செப்ட், ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா XG பூஸ்ட், அது மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம் கிரேடியன்ட் பூஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு எஃபிஷியன்ட் அண்ட் ஸ்கேலபிள் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கிரேடியன்ட் பூஸ்டிங்கிறாங்க. பிகாஸ் இங்கே ரெகுலரைசேஷன், இயர்லி ஸ்டாப்பிங், பேரலிசம்னு நிறைய ப்ராசஸ் நடந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஓவர் ஃபிட்டிங்கை கம்மி பண்ணுறதுக்கு நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த XG பூஸ்ட் ஆகும். ஸோ சம் ஆஃப் த அட்வான்டேஜஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்யூரசி ஹையாக இருக்கும், ஓகேவா. ஸோ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பேக்கிங்கை கம்பேர் பண்ணுறப்ப இதில் நல்லாவே இருக்கும். பயாஸை ரிடியூஸ் பண்ணும், சிம்பிள் மாடலையும் ஈஸியாக ஒர்க் ஆகும், ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும், ஓகே. சம் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் அவுட்லயர்ஸ்லாம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது, ஓகேவா. ஸோ சீக்வன்ஸ் நல்லா தான் ட்ரெயின் ஆகும், ஸோ டைம் அதிகமாக எடுத்துக்கும். தென் காம்ப்ளெக்சிட்டியுமே அதிகம் பேக்கிங் மெத்தட்ஸில், ஓகேவா. தென் பார்த்தோம்னா நிறைய டைம் எடுத்துக்கணும், நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நிறைய
டேட்டா செட் இருந்துச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி சம் டிஸ்அட்வான்டேஜஸ்மே பூஸ்டிங் கான்செப்டில் இருக்குது. ஸோ இவ்வளோதாம்மா பேக்கிங் அண்ட் பூஸ்டிங் கான்செப்ட்ன்றது சின்ன டாபிக் தான். நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க நோட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் ஈஸியாக கேட்டாங்கன்னா அட்டன் பண்ணிடலாம். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோடய நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.